வெல்கம் பேக். மதன் கௌரியோட இன்கம் 10 லட்சம், ரிஷிபீடியாவோட இன்கம் 5 லட்சம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஏதோ ரிஷிபீடியா மதன் கௌரியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் எங்களோட இன்கம் எவ்வளோன்னு நான் சொல்ல போகிறேன்னா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இதுதான் சோஷியல் பிளேட் வெப்சைட். எல்லா சின்ன யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் பெரிய யூடியூபர்ஸோட இன்கம்மை வந்து சொல்லுவாங்க. என்னோட சேனலோட இன்கம் அப்ராக்சிமேட்டாக 6,000 7,000 அந்த மாதிரி ஏதோ இருக்கும். உன்னோட சேனல் தான் மானிட்டைஸே ஆகலையே, அப்புறம் எப்படி இவ்வளோ காட்டுதுன்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. இந்த வெப்சைட் வந்து எந்த லட்சணத்தில் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட், மினிமம் இன்கம்லேருந்து மேக்ஸிமம் இன்கம்மை வந்து காட்டுது அப்படின்னு வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே மினிமமும் இல்லை மேக்ஸிமமும் இல்லை. சோஷியல் பிளேட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. யாருமே இதை பார்த்து ஒருத்தவங்களோட இன்கம்மை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. பெரிய யூடியூபர்ஸோட இன்கம் அவங்க அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வெளியில் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சில பேர் வந்து அவங்களோட சேனல் வீடியோஸில் வர வியூஸும் பெரிய யூடியூபர்ஸோட வியூஸை கம்பேர் பண்ணி இன்கம்மை வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி யாரோடதும் சொல்ல முடியாது. ஏன்னா சேனல் கேட்டகரி, சேனல் டைட்டிலு, அந்த வீடியோவில் எதை பற்றி பேசியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்ஸ் வரும். நிறைய விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு அவங்க இன்கம்மை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்? எதனால? ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி. அந்த கியூரியாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தில் வந்து நம்ம மூக்கம் நுழைக்கிற மாதிரி இருக்குது. மதன் கௌரி போன்ற பிக் யூடியூபர்ஸ் இன்கம் வித் ப்ரூஃப் அப்படின்னு தம்ப்நெயில்ல போட்டிருக்க. எங்கே ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னது தான். பெரிய யூடியூபர்ஸ் இன்கம்மை வந்து அவங்கள தவிர வெளியில் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. சோஷியல் பிளேட் வெப்சைட் வந்து ஒரு ஃபேக்னு நிரூபிச்சிருக்கேன். ஸோ அதுதான் தம்ப்நெயில்ல இன்டெரக்டாக போட்டிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், ஒரு எத்திக்கல் ஹேக்கர், அவர் வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுக்க எங்கள் காலேஜுக்கு வந்திருந்தார். என் ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோ சார் அப்படின்னு வந்து கேட்டுட்டான். அவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே சொல்லவே இல்லை. வேறு ஏதோ பேசிட்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டாரு. யாருமே அவங்களோட இன்கம்மை வந்து வெளியாளுங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது வந்து இன்கம் இல்லை. யார் வேணாலும் அவங்க விருப்பப்பட்டால் போடலாம். அது எல்லாமே வேறு விஷயம். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸோட இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கியூரியாசிட்டி வந்து தப்பு, டீசென்சி இல்லைன்னு இப்போ தான் புரிஞ்சுது. ஸோ யார் யூடியூபர்ஸ் இன்கம்மை பற்றி வீடியோஸ் போட்டாலும் தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட இன்கம்மை எப்படி க்ரோ பண்ண முடியும்னு யோசிங்க. அப்படி முடியலையா, ஏன் முடியல, நம்ம என்ன செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு யோசிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.